ஓம் சாந்தி 26/11/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது வேர்ல்டு சர்வெண்ட்ஸ், அதாவது உலகத்திற்கு சேவை செய்பவர்கள். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தேக அபிமானம் வரக்கூடாது. கேள்வி: எந்த ஒரு பழக்கம் ஈஸ்வரிய விதிமுறைக்கு புறம்பானது, அதன் மூலம் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: எந்த ஒரு திரைப்பட கதையையும் கேட்பது அல்லது படிப்பது, நாவல்கள் படிப்பது, இந்த பழக்கங்கள் முற்றிலும் விதிமுறைக்கு புறம்பானது. இதனால் மிகுந்த நஷ்டம் ஏற்படுகிறது. பாபா வேண்டாம் என்கிறார். குழந்தைகளே, நீங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு புத்தகத்தையும் படிக்க கூடாது. யாராவது பிகே இது போன்ற புத்தகங்களை படிக்கிறார் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்யுங்கள். அதாவது அந்த காலத்தில் யாராவது சினிமாவுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு அந்த சினிமா கதையை சொல்லுவாங்க, அல்லது அந்த சினிமா கதை புத்தகங்கள் கிடைக்குது, அதை படிப்பாங்க, அல்லது நாவல்கள் படிப்பாங்க. இப்போ யாரும் சினிமா கதையை சொல்கிறதோ படிக்கிறதோ கிடையாது, எல்லாமே மொபைலில் இருக்குது. ஆகையால் அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, அந்த பழக்கம் வேண்டாம். பாபா அதை வேண்டான்னு சொல்கிறார். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது. ஆகையால் யாராவது படித்தா கூட நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கோருகிறார், தன்னை சோதனை செய்யுங்கள். நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானத்தின் பக்கம் எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்று. ஏனென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இப்போது இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். அதாவது சர்வ தர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு கீதையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாபா சொல்லர், இதுவும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இறைவனிடம் சரணடையணும்னா அநேக தேக தர்மங்களை விடணும். அதாவது தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணரணும். அப்போதான் இறைவனிடம் சரணடைய முடியும். பாபா நினைவுபடுத்துகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் முதலில் அஷரீரியாக வந்தீர்கள், அங்கேயோ தூய்மையாகவே இருப்பீர்கள் என்பதை பாபா நினைவுபடுத்துகிறார். அது நிராகார நிர்விகார உலகம். நிராகார உலகம் விகாரமற்ற உலகம். இதற்கு சாகார விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு சத்யுகத்தில் இதேதான் நிர்விகார உலகமாக ஆகிறது. சத்யுகத்தில் வசிக்கக்கூடிய தேவதைகளுக்கோ நிறைய மகிமை இருக்கிறது. இப்போது நன்றாக தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அடுத்தது பாபா சினிமா கதை புத்தகங்கள், நாவல்கள் ஆகியவற்றையும் கூட நிறைய பேர் படிக்கிறார்கள். பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார், ஒருபோதும் எந்த ஒரு நாவல் ஆகியவற்றை எதையும் படிக்க கூடாது. ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. இங்கோ நீங்கள் சௌபாகியசாலி ஆகிறீர்கள். சில பிகேகளும் கூட நாவல்கள் படிக்கிறார்கள். அந்த காலத்தில் நாவல் படிப்பாங்க, அதனால தான் பாபா அதை பற்றி சொல்கிறார். ஆனால் இந்த காலத்தில் அந்த கதைகளை பார்க்குறாங்க, சீரியல்ஸ் பார்க்குறாங்க,
சினிமா பார்க்குறாங்க. ஆகையால் பாபா குழந்தைகள் அனைவருக்குமே சொல்கிறார், எப்போதாவது யாராவது நாவல் படிப்பதை பார்த்தால் உடனே எடுத்து கிழித்து விடுங்கள். இதில் நமக்கு யாராவது சாபமிட்டு விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது என்று பயப்படக்கூடாது. அந்த மாதிரியான விஷயம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க ஏதோ தவறான கர்மம் செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுங்க, பயப்படாதீங்க அப்படின்றார். உங்களுடைய கடமை ஒருவர் மற்றவருக்கு எச்சரிக்கை செய்வது. திரைக்கதைகளை கேட்பது அல்லது படிப்பது விதிமுறைக்கு புறம்பானது. இந்த காலத்திற்கேற்ற மாதிரி சொல்லணும்னா, திரைக்கதைகளை பார்ப்பது, அந்த சிந்தனையில் இருப்பது விதிமுறைக்கு புறம்பானது. யாராவது விதிமுறைகளை மீறினால் உடனே ரிப்போர்ட் செய்ய வேண்டும். இல்லையென்றால் எப்படி திருந்துவார்கள்? யார் என்ன செய்தால் நமக்கென்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லிடணும், இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்றார். இல்லைன்னா எப்படி மாறுவாங்க, எப்படி திருந்துவாங்க? தன்னுடைய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். தனக்கே யோகபலம் இல்லை என்றால் இங்கே அமர்ந்து என்ன கற்பிப்பார்கள்? பாபா இதை தடை செய்கிறார். அதாவது தினமும் ஏதாவது ஒரு லட்சியத்தை வைத்து முயற்சி செய்துட்டே இருக்கணும், அனுபவங்கள் அடைஞ்சிட்டே இருக்கணும். ஆன்மீக அனுபவங்களில் நம்ம இருக்கும்போது ஊக்கம் உற்சாகம் இருக்கும், குஷி இருக்கும். வெறும் முரளியை கேட்டோ தாரணை செய்யலை, அது ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்போ தான் மனம் இந்த மாதிரி விஷயங்களில் போகும், ஈடுபடும். கரெக்டாக ஸ்ரீமத் படி நம்ம எல்லாம் செய்துட்டு அந்த அனுபவங்கள் பிராப்திகள் அடைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ புத்தி அதில் போகாது. இல்லை சேவையில் தன்னை பிஸியாக வச்சுக்கோங்க. பிராமணர்கள் இச்சமயம் சேவகர்கள் அல்லவா? பாபாவும் குழந்தைகளுக்கு நமஸ்தே செய்கிறார், அர்த்தத்தோடு புரிய வைக்கிறார். எனவே கற்றுத்தரும் சகோதரிகளுக்கு தேக அபிமானம் வரக்கூடாது. ஆசிரியரும் மாணவர்களின் சேவகர்கள் அல்லவா? ஆகையால பாபா யாரெல்லாம் சேவைக்கு நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார், நீங்கள் சேவகர்கள், உங்களுக்கு அந்த பணிவு இருக்கணும். ஆசிரியர் கூட சேவகர் தானே, சர்வெண்ட் தானே. ஆகையால தேக அபிமானம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, அன்பா நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்றார். எங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி தருகிறார், இதன் மூலம் நாங்கள் உலகத்தின் மகாராஜா ஆகிறோம் என்று யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இதே போதை இருக்க வேண்டும். இந்த குறிக்கோளின் திறம், அதாவது பேட்ஜ், சதா அணிந்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் சேவையின் போதைதான் இருக்க வேண்டும். வெள்ளை புடவை உடுத்தி பேட்ஜ் அணிந்திருந்தால் தானாகவே சேவை நடந்து கொண்டே இருக்கும். இங்கு பாபா அனைவருக்கும் ஆன்மீக போதையை ஏற்றுகிறார். நாங்கள் லக்ஷ்மி நாராயணராக தான் ஆகிறோம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ராமர் சீதை ஆகுவதற்கு யாருமே கை உயர்த்துவதில்லை. அதாவது சாக்கார் பாபா இருக்கும்போது மதுபனுக்கு போவாங்க அப்படின்னா பாபா நல்ல ஆன்மீக போதை ஏற்றுவார். அப்போ யாரெல்லாம் லக்ஷ்மி நாராயணன் ஆக போறீங்க, யாரெல்லாம் சீதாராமர் ஆக போறீங்க அப்படின்னா எல்லாருமே நாங்கள் லக்ஷ்மி நாராயணனாக தான் ஆக போறோம் அப்படின்னு கை தூக்குவாங்களாம். ராமர் சீதை ஆகணும்னு யாருமே கை தூக்குறது இல்லையா? அந்த அளவிற்கு ஆன்மீக போதையை பாபா ஏத்திட்டு இருந்தார். இப்போவும் அவ்வியக்த ரூபத்துல ஏத்திட்டு இருக்கிறார். இருந்தாலும் அந்த காலத்தினுடைய விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அஹிம்சையாளர்கள் சத்திரியர்கள். அஹிம்சையாளர்கள் எப்படி சத்திரியர்கள் ஆக முடியும்? எப்படி யுத்தம் செய்ய முடியும்? எவ்வளோ கான்ட்ராஸ்டா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது.
நீங்க கூட இப்போதான் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார். பாபா அடிக்கடி முக்கியமான விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். பிறகு வீடு வாசல் ஆகியவை நினைவிற்கு வந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட பக்தி செய்து கொண்டிருக்கும் போதே புத்தி வேறு பக்கம் சென்று விடுகிறது. தீவிர பக்தி செய்பவர்கள்தான் ஒரே நினைவில் அமர முடியும். அன்பில் மூழ்கி விடுகிறார்கள். அதற்கு தீவிர பக்தி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நினைவில் அமர்கிறீர்கள் என்றால் சில நேரம் முற்றிலும் அஷரீரியாகி விடுகிறீர்கள். யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள்தான் அந்த நிலையில் அமர்வார்கள். தேகத்தின் உணர்வு நீங்கி விடுகிறது. அஷரீரியாகி அந்த போதையில் அமர்ந்திருப்பார்கள். சத்யுகத்தில் ஒரு தர்மம் இருந்தது. இப்போது கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கிறது. பிறகு ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது. ஒரு தர்மம் இருந்தது, இப்போது இல்லை, மற்ற அனைத்தும் இருக்கிறது. ஆலமரத்தின் உதாரணமும் கூட முற்றிலும் சரியானதுதான். அஸ்திவாரம் இல்லை, மற்றபடி மரம் முழுவதும் நின்று கொண்டிருக்கிறது. நாம் ஆத்மாக்கள், பகவானின் குழந்தைகள். ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். பாபா நம்மை கண்களில் அமர்த்தி அழைத்து செல்வார். இந்த மோசமான உலகத்திலோ நாம் இனி இருக்க வேண்டியதில்லை. இன்னும் போக போக ஐயோ ஐயோ என கூக்குரல் இடுவார்கள். கேட்கவே வேண்டாம். எப்படி கதறல்கள் இருக்கும்னா அதை பற்றி கேட்கவே கேட்காதீங்க, அவ்வளோ கோரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால ஆன்மீக போதையில இருங்க. நாம பகவானுடைய குழந்தைகள். ஆத்மாக்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார். நம்மை கண்களில் அமர்த்தி அழைத்து செல்வார். அந்த குஷியிலேயே இருங்க. நேற்று கூட சொன்னார் இல்லையா, நம்ம பகவானுடைய குழந்தைகள். ஆகையால நம்முடைய புத்தி என்ற பாதம் எப்பவுமே இதய சிம்ஹாசனத்துல இருக்கணும். மண்ணில் நடக்கக்கூடாது. தேகாபிமானத்துல வரக்கூடாது. அது போல இன்றைக்கு கண்ணுக்குள்ள வைத்து நான் கூட்டிட்டு போறேன்னா பிந்துவாக இருந்தால் தானே கண்ணுக்குள்ள இருக்க முடியும். கோடிக்கணக்கில் மனிதர்கள் இறந்து போவார்கள். இதுவோ குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. நாம் இந்த கண்களால் என்ன பார்க்கிறோமோ அவை எதுவும் இருக்க போவதில்லை. இங்கோ மனிதர்கள் முள் போல் இருக்கிறார்கள். சத்யுகம் என்பது மலர்களின் தோட்டம். பிறகு நம்முடைய கண்கள் குளிர்ந்துவிடும். அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். சேவைக்கான ஆர்வம் இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று சிவபாபா சொல்கிறார் என்று ஆன்மீக போதையுடன் சொல்ல வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறிக்கோளின் சித்திரத்தை சதா கூடவே வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் ஸ்ரீமத் படி உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட தோட்டத்திற்கு செல்கிறோம். அங்கே நம்முடைய கண்களே குளிர்ந்து போய்விடும். இந்த ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சேவைக்கான மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும்.
பரந்த மனம் மற்றும் ஊக்கத்தோடு பெரிய பெரிய சித்திரங்களை வைத்து சேவை செய்ய வேண்டும். பிச்சைக்காரரிலிருந்து இளவரசராக ஆக வேண்டும். வரதானம்: கர்மங்களின் ஆழமான விளைவுகளை பற்றி புரிந்து கொண்டு கதி சத்கதிக்கான முடிவெடுக்கக்கூடிய மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் ஆகுங்கள். இதுவரையிலும் கூட தன்னுடைய வாழ்க்கை கதையை பார்ப்பதிலேயே மற்றும் சொல்வதிலேயே பிஸியாக இருக்காதீர்கள். பதிலாக ஒவ்வொருவரின் கர்மத்தின் கதியை அறிந்து கொண்டு கதி சத்கதி கொடுப்பதற்கான முடிவு எடுங்கள். மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் பாகத்தை நடியுங்கள். மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் பாகத்தை நடியுங்கள். தன்னுடைய படைப்பின் துக்கம் அசாந்தியின் பிரச்சனையை முடிவிடல். அவர்களுக்கு மகாதானம் மற்றும் வரதானம் கொடுங்கள். சுயம் வசதிகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போது வள்ளலாகி கொடுங்கள். ஒருவேளை வசதிகளின் ஆதாரத்தில் தன்னுடைய முன்னேற்றம் அல்லது சேவையில் அல்ப காலத்திற்கு வெற்றி கிடைத்தாலும் கூட இன்று மகானாக இருப்பீர்கள். நாளை மகான் தன்மையின் தாகமுடைய ஆத்மாவாக ஆகி விடுவீர்கள். அதாவது தற்சமயத்தில் நம்ம எந்த மாதிரி பாகத்தை நடிக்கணும் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பார்ட்டை நீங்கள் நடிக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவின் கர்மத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், முக்தியா, ஜீவன் முக்திக்கு வழிகாட்டணுமா, என்ன செய்யணும்னு அந்த முடிவெடுக்கக்கூடிய நேரம் இது. ஆகையில நீங்களே உங்களுடைய கதைகள்லேயே பிஸியாக இருந்தீங்கன்னா இந்த காரியத்தை எப்படி செய்வீங்க? எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த வசதிகள் இருந்தால்தான், இந்த சௌகரியங்கள் இருந்தால்தான் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சதா மகானாக இருக்க முடியாது. ஏன்னா சாதனங்களுடைய ஆதாரத்தில் முன்னேற்றம் அல்லது சேவையில் அல்ப காலத்திற்கான வெற்றி கிடைச்சிடும். ஆனாலும் அது நீடிக்காது. இன்று மகானாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நாளைக்கு மகான் தன்மையின் தாகமுடைய ஆத்மாவாக இருப்பீங்க. ஆகையால் நான் அடையணும், எனக்கு கிடைக்கணும், அதிலிருந்து விடுபட்டு கொடுக்கக்கூடியவர் ஆகங்க அப்படின்றார். நீங்களே உங்களுடைய பிரச்சனைகளில் பிஸியாக இருந்தீங்க, மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய படைப்பின் துக்கம் அசாந்தி பிரச்சனைகளில் எப்படி முடிப்பீங்க? ஆகையால் உங்களுடைய ரோலை உணருங்க, பார்ட்டை உணருங்க அப்படின்றார். ஸ்லோகன்: அனுபவம் ஆகாமல் இருப்பது யுத்தத்தின் நிலையாகும். யோகியாகுங்கள், யுத்தம் செய்பவர் ஆகாதீர்கள். அவ்யக்த சமிகை: எப்படி பிரம்மா பாபா அவ்யக்தமாகி விதேகி நிலையின் மூலம் கர்மாதீதர் ஆனார், நீங்கள் அவ்யக்த பிரம்மாவின் விசேஷ பாலனைக்கு பாத்திரமானவர்கள். எனவே அவ்யக்த பாலனைக்கான பிரதிபலனை விதேகியாகி கொடுங்கள். அவ்யக்த பாலனையில் நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆகையில அந்த அவ்யக்த பாலனைக்கான ரிட்டர்னையும் நம்ம கொடுக்கணும். விதேகியாகி அந்த ரிட்டர்ன் கொடுங்க, பிரதிபலனை கொடுங்க அப்படின்றார். சேவை மற்றும் மனநிலையின் சமநிலை வையுங்கள். விதேகி என்றால் தேகத்திலிருந்து விடுபட்டவர். சுபாவம், சம்ஸ்காரம், பலவீனங்கள் அனைத்தும் தேகத்துடன் இருக்கிறது. தேகத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்றால் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள். என்னுடைய சுபாவம் இப்படி இருக்குது, என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்குது, மாறவே மாட்டேங்குது, இது என்னுடைய பலவீனம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தேகத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேகத்தோடு தான் இருக்குது. ஆகல நீங்கள் தேகத்திலிருந்து விடுபட்டுட்டீங்கன்னா அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டுடுவீங்க அப்படின்றார். எனவே இந்த ட்ரில் உங்களுக்கு மிகுந்த சகயோகம் கொடுக்கிறது.
இதில் கட்டுப்படுத்தும் சக்தி வேண்டும். ஓம் சாந்தி. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம் தான் மலர்ந்திடவே கலியுகம் தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே. முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில்தான் தன்னுடைய நிலை தெரியும். சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே. சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே. நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா? தந்தையை நினை, அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை. சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போக நாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே. புது யுகம்தான் மலர்ந்திடவே
கலியுகம்தான் முடிகிறதே, புது யுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே.